ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த ஒரு புதிய ஒரு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியா சொல்லப்படுகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எதுல நடத்துவார்? நம்முடைய குடும்பத்துல நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நாம் செய்கிறதான அனைத்து காரியங்களிலுமே நாம் சுய யோசனையில, நாம் சுய புத்தியிலே, மாம்சத்தினாலே நாம் யோசிச்சு தன் புத்தினாலே நாம யோசிச்சு நம்ம நடக்கிற பொழுது அது தாறுமாறாகவும், அது நன்மைக்கு ஏதுவாகவும் நன்மைக்கு விரோதமாகவும் இருக்கும். ஆனா கர்த்தர் நாள் இதுல சொல்லப்படுகிறது, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நாம் நம்முடைய மரண பரியந்தம் நாம் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருக்கோமோ அவ்வளவு நாளும் கர்த்தர் நம்மை பிடித்து இந்த நாளிலிருந்து இந்த நாளிலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்மை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிசினஸ்ல, குடும்பத்தை, நம்ம வேலை செய்யற காரியம், நம்ம கையிட்டு செய்யறான எல்லா காரியங்களும், இந்த காரியம் எப்படியா முடியுமா, இந்த காரியத்தை எனக்கு எப்படி செய்யறதுன்னே தெரியல, இந்த நாள்ல இந்த தேவைகளை நான் எப்படி சந்திப்பதுன்னு எனக்கு தெரியல, இன்னும் இந்த பிரச்சனைகளை, இந்த போராட்டத்துல நான் வெளியே வருவேன்னு தெரியலன்னு சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் நடத்துவேன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் எழுந்திருக்கிறதுல தூங்குற வரைக்கும், இன்னும் வாழ்நாள் எல்லாம் நம்முடைய தேவைகளிலே, குடும்ப தேவைகளில் நம்மை அவர் நடத்துவார், சந்தித்து அவர் நடத்துவார். நம்முடைய சுகத்திலே, நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் அவர் தாங்கி, அவர் நம்மை எல்லா வியாதிகளிலிருந்து விலக்கி பாதுகாத்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். எல்லாவற்றையும் நம்முடைய பிசினஸ்ல எல்லாவற்றையும் ஒரு கரம் பிடித்து நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏசப்பா நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. எப்படி குயவன் கையில களிமண்ணை எப்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ, குயவன் தன் விரும்புகிறபடி அந்த மண் பாண்டத்தை அழகான பாண்டமாய் வனைய அவன் எப்படி அந்த மண்ணை சீர்படுத்துறோம், அதே போல ஏசப்பா என்னை சீர்படுத்தி நடத்துங்கன்னு சொல்லி நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். குயவன் கையில எப்படி களிமண்ணை ஒப்பு கொடுக்கிறார்களோ அதே போல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க எங்களை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மரண பரியந்தம் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை தேவைகளில, இன்னும் பிசினஸ், போக்கில் வரத்துல எல்லாவற்றையும் நீங்க கரம் பிடிச்சு வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்க உங்க கையை பிடிச்சா விட்டுருவோம் ஆண்டவரே. சப்பா நீங்க எங்க கையை பிடிச்சு வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். குயவன் கையில களிமண்ணை எப்படி ஒப்பு கொடுப்பார்களோ அதே போல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுக்கு செய்ய கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஓகே, God bless you.